முள்ளிவாய்க்கால் நினைவு தூய சுற்றி இல்லை முள்ளிவாய்க்கால் மாவீர தூயிலும் இல்லைன்றது. இந்த வீட்டெல்லாம் அந்த தன்னங்கள் எல்லாம் வந்து பின்ன பாருங்க எல்லாரும் வந்து நாங்கள் மீன் வாங்கி கொண்டு நிற்கிறோம். சூரியன் உதிக்கிறத பாருங்க எப்படி அழகா இருக்குது. இதுல ஒரு மீன் பிடிக்கிற ஒரு துறை ஒன்று இருக்குது. மீன் பட்டி முடிஞ்சு பாருங்க அடுத்தது கோழி பட்டி கொண்டு வைக்கணும். ஆன்லைன்ல எங்கிட்ட சிவராசன் நினைக்கிறார். அடுத்து அப்படியே சிவராசன் சந்தோஷமா இருக்கா வாக்க பாருங்க. மீன் குழம்பு, இறைச்சி, கோழி இறைச்சி. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முள்ளிவாய்க்காலில் வந்து இருக்கின்ற நிகழ்வுகளை தான் உங்களுக்கு காட்சி வணக்கம். இப்போ வந்து நின்றா மீன் வாங்க போகிறோம், மற்றது மரக்கறி சமைக்கக்கூடிய சாப்பாடுகள் எல்லாம் வாங்க போகிறோம், அரிசி வாங்க போகிறோம், கோழி வாங்க போகிறோம். இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக முள்ளிவாய்க்காலில் நிற்க போகிறேன். நண்பர்களும் வந்திருக்கார்கள். அப்படியே ஒரு பதிவாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு பயந்து கொள்ள போகிறோம். ரைட் போமா, அடுங்க அடுங்க அடுங்க. இதால் தானே விளக்கையாள். நேரம் நேராக போயிட்டு போ. சரியா முள்ளிவாய்க்கால் மத்தி ஏன்னா இது இது கிழக்கு, இங்கால மேற்கு. இப்போ நாங்கள் வந்து முள்ளிவாய்க்கால் கிழக்க பக்கம் திரும்புகிறோம். இதெல்லாம் பாருங்கள் யுத்தம் நடந்த அந்த கட்டிடங்கள்லாம் யுத்தம் பிரதேசத்தில் இடித்த கட்டிடங்கள் தானே. இங்கே பாருங்கள் கட்டிடங்களை. இந்த முள்ளிவாய்க்கால் வந்து தனி வீடியோவை நான் ஒரு நாளை போடுவேன். இன்றைக்கு வந்து இந்த இடங்களை வந்து சும்மா லைட்டாக காட்டிக்கொண்டு போகிறேன். மெயினாக வந்து இந்த சமைக்கிற விடயமும் அந்த முருகன் கோயிலையும் நான் இந்த இன்றைக்கு காட்சிப்படுத்தலாம் ஃபுல்லாக. பாருங்கள் இடிஞ்ச வீடு ஒன்றதில் இருக்கிறாக்குது. சேச்சு என்ன சேச்சது பெரிய சேச்சு ஒன்று இருக்குது. வேளாங்கண்ணி மாதா சேச்சு ஒன்று இருக்குது. இதில் நேரையா இதால் இப்போ நாங்கள் கடற்கரை பக்கம் போகிறோம். இந்த இதையும் இருக்க எடுக்கணும், வாரம் பிறகு எடுக்கும். கடற்கரை போகிறோம். இப்போ தான் இந்த முள்ளிவாய்க்கால் கொஞ்சம் உயிர் பெறுது. ஆனால் இன்னும் அந்த யுத்த வடுக்கள் வந்து அழியாமல் கிடக்குது இந்த இடத்த பார்த்தாலே. எங்கேயே நல்லா மீன் ஒன்று பொறிச்சு மணக்குது. நல்ல வாசமாக இருக்குது. இதா க்ரௌண்டா பாருங்க. முள்ளிவாய்க்கால் ஐஸ் வாடி இருக்குது. இதில் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு துறை ஒன்று இருக்குது. இதுலையும் இந்த மீன் பிடிக்கிற துறைக்கு வந்துட்டேன். பாருங்க பாருங்க முள்ளிவாய்க்கால் கிழக்கு கடற்கரைன்னு இதில் மீன் பிடிக்கிற துறைகள் இருக்குது. பாருங்க இதில் கிட்டத்தட்ட எத்தனை போட்டுகள் சார் இருக்கும்? இதில் நினைக்கிறேன் ஒரு 50க்கு மேற்பட்ட போட்டுகள். இப்போ இன்றைக்கு நீ முடிய தான் போவேன். முடியப்புறமா 2 மணி அப்படி. ஓகே. இல்லை மீனுக்கு வந்து நாங்கள் மீன் கிடைக்கல. முல்லைத்தீவுக்கு தான் இப்போ போக போகிறோம். முல்லைத்தீவை போய் பார்ப்போம். இதில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து இங்கே இந்த இடத்துலேருந்து வெளியில் போன கொடிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிரவுண்டை வந்து உருவாக்கியிருக்கணும். இந்த சூரியன் அழகாக பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சூரியன் உதிக்கிறத பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னால் வந்து நண்பர்கள் வந்தோன்னு இருக்கணும். முன்னுக்கு சேர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
நோக்கி தான் அந்த முள்ளிவாய்க்கால் தூவி நேரே போகணும். வீட்டை பாருங்க, வீடு வந்து அதான் யுத்தத்தில் வந்து சேதம். முள்ளிவாய்க்காலில் வந்து அந்த யுத்த படுக்கல் வந்து இப்போவும் இருக்குது. அதை நினைக்க தான் உண்மையிலே வந்து அப்படியா இருக்குது. அந்த காலத்தில் எங்களுடைய மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இன்னொரு ஆள்கிட்ட எந்த கையெழுத்து நிலையில் இருக்கணும். இந்த வீடெல்லாம் அந்த கன்னங்கள் எல்லாம் வந்து பட்டுறத பார்க்குற மாதிரி இருக்கு. பின்னால் ஃபுல்லாக உடைஞ்சிட்டு இருக்காங்க போது. இதுதான் முள்ளிவாய்க்கால் பொதுவாக கட்டின நினைவு தூவி இருக்குது. முள்ளிவாய்க்கால் இதெல்லாம் மாவீர சுயிரும் இல்லை. முள்ளிவாய்க்கால் ஆனால் நினைவு தூவி இதெல்லாம் நீட்டை துப்புராக்கிட்டாங்களே என்ன. இதில் பாருங்க, முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை சுற்றி ஃபுல்லாக மாமரங்களே என்ன. மாமரங்கள் வச்சு ஃபுல்லாகவே எல்லாம் நீட் பண்ணி கொண்டிருக்கணும். இல்லை முள்ளிவாய்க்கால் மாவீர தொழிலும் இல்லைன்றது பார்த்தீங்களா. உண்மையிலே இது சந்தோஷமான விஷயமா இருக்குன்னா இந்த சைட்டில் மரங்களை வச்சு ஒரு ஆளுகைக்கெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து நாங்கள் அந்த கப்பல் ரோட்டால் வந்த வரை முன்னுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மெயின் ரோட், முள்ளத்தீக்கு போகிற மெயின் ரோட். வந்து இந்த 2 சைட்லையும் வந்து மக்கள் வந்து டென்ட்டுகள் அடித்து இருந்த நேரம் நிறைய தாக்குதல் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்த இடங்கள் தான் இந்த இடங்கள்லாம். இப்போ மக்கள் தங்களுடைய விவசாயங்களை செய்ய முடிக்கிறதுக்கு சில இடங்கள் அப்படி அந்த பழைய நினைவுகளோட இருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. புதுக்குந்தாடி விநாயகர், சிவலிங்க விநாயகர் வந்து வெள்ளம் முள்ளி போயிருக்கா பாருங்க. பின்னுக்கு ஒரு பஸ் வந்து கூட கோபமாக பார்த்து வந்துருக்கு. இதில் வந்து இந்தியாவில் வந்து நான் வந்து பனங்குடல்ன்ற இடம் வந்து இதில் தான் நிறைய ஜனம் வந்து கடைசியாக வழியில் வந்து இந்த வட்டுவால் பாலத்தால் போனது. அதாவது இந்தியாவில் மற்றது கத்திக்கடை சைட் இருந்து நிறைய மக்கள் அப்படியே பார்த்து ரோட்டை கடந்து நேரமும் ஃபோட்டோ கடந்து போகிற நேரமும் நிறைய சிறுத்தாக்கள் விழுந்து நிறைய மக்கள் இந்த ரோடுகளில் வந்து சிதறப்பட்ட கிடத்த இந்த கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இதுதான் இந்த பனங்குடல் என்ற பிரதேசம் பாருங்க. இதுக்கு ஒரு மயில் ஒன்று நிற்குது. ஆடுகளாக இருந்தது இப்போ எல்லாம் தென்னை மரங்கள்லாம் வச்சு ஃபுல்லாக அந்த கடல் அந்த இது தெரியுது என்ன ஏரி ரோட்டை தெரியா. என்னால் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்துருக்கு. ராணுவத்தில் எந்த நேரம் பார்த்தோமோ அதில் இருக்கிறேன். ஐயா முன்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து வட்டுவால் பாலம் இருக்குது. அந்த வட்டுவால் பாலத்தை வந்து கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் வந்து அந்த வட்டுவால் பாலத்தை திருத்துறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான வேலை திட்டங்களை நடந்து பார்த்துருந்தோம். பார்ப்போம், நேரடியாக போய் பார்ப்போம். அது செய்யணும் பார்க்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா நந்தி கடலை பாருங்க இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நேரு கேம்ப் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்ட நேரம் சொன்னது இந்த கேம்பை வந்து ஒழுப்புறதுக்கான கடிதங்களை வந்து ஜனாதிபதியிட்ட கொடுத்துருக்காங்க. பொறுத்து பார்ப்போம் இந்த இராணுவங்கள் இந்த கொடியேற்ற என்பதை தெரிவிக்கின்றது. அப்படி இடங்க சார். இதால் நேவி கேம்ப் இதில் பாருங்க பாலத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு.
வாகல் பாலத்தில் இப்போ மீன் பிடிக்கிறவா இந்த பாலத்தை உடைச்சு தான் செய்ய போயிடாம இல்லாட்டி சரி சரி நேர என்ன மீனா பிடிக்கணும் இப்போ வேறு எப்படி நிற்கணும் இதில் தான் அந்த பௌத்த விகாரம் இருக்குதான் அந்த அதில் அந்த இருக்கோ ரைட் வட்டுவாள் பாலத்தோடைய ஒரு பௌத்த விகாரம் ஒன்று காட்டியிருக்கிறோம். இதில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு பாருங்க பாலத்துக்கு வேலை திட்டங்கள் தொடங்கிடலாம். இதான் பாருங்க இதான் பாலம் செய்து கொண்டிருக்கணும். எல்லாம் டெவலப்பிங் நடந்து அப்போ தண்ணியே வராது இஞ்சால இப்போ கடல் தண்ணி இதுல ஒரு சின்ன ஆமைக்கான கேம்ப் பண்றது அதை எடுத்துட்டேன். அது 59 படப்பிரிவு வந்து போட்டீங்கன்னா அதை எடுத்துட்டேன். அவங்க உள்ளுக்க போயிட்டாங்க வருவாங்க. முள்ளதீவு வந்துட்டோம். வந்து இதில் பாருங்க மீன் வாங்க வந்தேன். மீன்கள் கிடாக்கு கொஞ்சம் பாருங்க மட்டும். என்ன மீன் எடுக்க போறீங்க? இது அப்படியே தூளை இதையும் போட்டு அப்படியே சுட்டு சாப்பிடலாம். அப்புறம் மீனும் கிடைக்காது. வழியா பார்த்து வாங்கிடுங்க. சூரிய பாருங்க சூரிய இடங்கோ பாருங்க எல்லாரும் மீன் வாங்கி நிற்கிறேன். பின்ன பாருங்க எல்லாரும் வந்து நாங்கள் மீன் வாங்கி கொண்டு நிற்கிறோம். மீனை வாங்கி கொண்டு இரவைக்கு தான் சமைக்க போகிறோம். கடற்கரையெல்லாம் தங்க போகிறோம். மீன் கொஞ்சம் வாங்கினாங்க. இப்போ சூட மீனும் பார்க்கணும் அவன் சொல்லி சொன்னாங்க. அதான் அதை பார்க்கறது வந்து நிற்கிறோம். பார்ப்போம் கிடைச்சி அதையும் வாங்கிட்டு தான் பழிக்க போகிறோம். மீன் பட்டுப்படுது. காட்டுங்க மீனை பாருங்க. பட்டப்படி மீனா வேலியல் கடும் வேலியில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு புடி சரி வந்து அடுப்பு மூட்டுறார். வேறு என்ன 2 அடுப்பா? மீன் பட்டி முடிஞ்சு பாருங்க. அடுத்தது கோழி பட்டி கொண்டு வைக்கணும். 2 கிலோ 2 கோழி வாங்கினது 1.5 கிலோ 3 கிலோ நிற்குது இந்த கோழி. அப்படி அங்கே போங்க. அப்படியே ஆன்லைனில் எங்கிட்ட சிவராஜ் அண்ணா நிற்கிறார். அடுத்து அப்படியே சிவராஜ் அண்ணா எங்கே அடுப்பு மட்டிஞ்சால கிருசாந்தன் ஸ்ரீகாந்தன் லாரன்ஸ் அவர்கள் முப்பட தளபதிகள் நிற்கிறவங்க அடுப்பை மட்டிக்கொண்டு வடிவா காட்டுங்க. ஆக்களை காட்டுங்க. அடுப்பு மட்டும்தான் போட்டி இருக்கு. இன்னும் பெக்கி இல்லை. அங்கே வெட்டுப்படுதா? இங்கே சோறு வச்சிருக்குது. என்ன சிவராஜ் சந்தோஷம் இருக்கா வாக்க? பாடல் இருக்குது. அதான் இங்கோ நீ அந்த இது மரியான் படம் ரைட். இது கொஞ்சம் சரிஞ்சு நிற்குது சட்டி, அந்த எண்ணெய் சட்டி. ஓகே பாருங்க ஆயத்த பணிகளை. சோறு வச்சிருக்கு, மஞ்சள் சோறு. மீன் வந்து பொரிக்க போகிறோம். மற்றது கோழி குழம்பு, மீன் குழம்பு, மீன் பொரியல், மஞ்சள் சோறு. இப்போ எங்களோட அண்ணா கோம அண்ணா வந்திருக்கா. டொல்கி
வாழ்க்கையில் வந்திருக்கார் இங்கே மீன் பறிபடுது. தம்பி வண்டியெல்லாம் உள்ளுக்கு அடுங்கோ. அடிக்க போறீங்களா? இருங்க முதல்ல நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இவ்வளோ வந்து பொறிக்கிறோம் பாரு. மூணு ரவுண்டு முடியாது அவனை. சீரகம், கடுகு, கோழி, வெங்காயம் வதக்கப்படுது. சிறப்பாக செய்வோம் படித்தவங்க எங்கட ஓல் போய் அதான் இல்லை எங்கட அறிவிக்கல சார். இந்த சந்தோஷம் எங்கடா போய் டீச்சர் போட்டு இப்போ வரேன் கழிச்சு விட்ட கடைசிக்காக இப்படித்தானே எங்களுக்கு போய் கொண்டு வந்துருக்கீங்களா? அவர் காரோட ஒரு மணி தான் கூப்பிடுங்க சார். மீன் குழம்பு, இறைச்சி, கோழி இறைச்சி, கத்தரிக்காய், வெள்ளைக்கறி, மஞ்சள் சோறு. அதான் சாப்பாடு. கடல் வீசுகின்ற காற்றில் ஒப்பின் நீரம், வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம். கடல் வீசுகின்ற காற்றில் ஒப்பின் நேரம், தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும். நீ தள்ளி வர நின்ற நேரமாகும். தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும். நீ தள்ளி வர நின்ற நேரமாகும். வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றில் ஒப்பின் நீரம். எங்கள் துயர் தெரியாது, என்னவென்று புரியாது. இங்கிருந்து பாடுகின்ற எங்கள் குரல் கேட்காது. எங்கள் துயர் தெரியாது, என்னவென்று புரியாது. இங்கிருந்து பாடுகின்ற எங்கள் குரல் கேட்காது. தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும். தள்ளி வர நேரமாகும். தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும். நீ தள்ளி வர நேரமாகும். விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றில் ஒப்பின் நீரம். ஆயிரத்தி கரையினிலே பரம் பரம் வரையினிலே, ஆயிரத்தி கரையினிலே பரம் படும் வரையினிலே, பார்த்தவளே மூத்திருப்பாள் மனைவி. என்னை பார்த்தவள் உண்பாள் துணைவி. வாயிருக்கு வயிறுக்கு வாழுங்கடல் மீனவனி, வாசலுக்கும் வேதனையின் கோடு. நாளை
வலை ஏற்றி வள்ளம் போகும் மீன் அள்ளி வர நின்ற நேரமாகும் வெள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும் மீன் அள்ளி வர நின்ற நேரமாகும் வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றிருப்பின் நீளம் சாமத்திலே யாரும் அந்த நேரத்திலே ஊருறங்கும் சாமத்திலே யாரும் அந்த நேரத்திலே எடுத்து போவோம் தேவி கண்ணு விட்ட கடலில் நாங்கள் சாவோம் வயதுமின்றி வாழைக்கடல் நீரவரி வாசலெங்கும் வேதனையின் தோடு நாளை வந்துவிடும் எங்கள் திருநாளே பள்ளிவரை ஏற்றி வள்ளம் போகும் மீன் பள்ளி வர நின்ற நேரமாகும் பள்ளிவரை ஏற்றி வள்ளம் போகும் மீன் அள்ளி வர நின்ற நேரமாகும் வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றிலும் நீரம் காட்டுவோம் பாட்டு விரைவு மழை வீசி வீசி அள்ளி வந்த செல்வமெல்லாம் மழை வீசி வீசி அள்ளி வந்த செல்வமெல்லாம் மண்ணில் விழுமோ காலம் நாளை வருமோ தமிழீழம் வரும் நாளை சாவிக்கடல் புயல் செல்லும் வேலை கள்ளிவரை ஏற்றி வள்ளம் போகும் கள்ளி வர நேரமாகும் கள்ளிவரை ஏற்றி வள்ளம் போகும் கள்ளி வர நேரமாகும் வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றிலும் வீரம் வெள்ளி மலை ஏற்றி வள்ளம் போகும் கள்ளி வர நேரமாகும் கள்ளி வர